எங்களை பார்த்தா பயப்படுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தளபதினாலே பயம் வந்துட்டு நீ கட்டுப்படுத்தலாம், ஆனா வருங்காலம் எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. தளபதி வந்துட்டாலே பயம் தான். அதுக்கப்புறம் இன்னும் இது சாதாரணமா இருக்குது. இன்னும் விட்டேன்னா இந்த 15 கிலோமீட்டர் தான் ஜனங்க நிற்கும். உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். தளபதி வெளியில வந்தா என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியும் பாருங்க. அவர் இன்னைக்கு அந்த மந்திரி கூட இன்னைக்கு பயப்படுவார். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. எங்களுக்கு மட்டும் இந்த நெருக்கடின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 15 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்தி போக கூடாதுன்னா, அப்படி நடந்து கூட போக கூடாதுன்னா, அப்படி காரை வாகனம் நிறுத்துறாங்க. ஓகே, நாங்க நடந்து போறதுக்கும் பர்மிஷன் என்ன அராஜகம் இது? உள்ள வந்து நிர்வாகிகள் யாருமே அலோடு இல்லைங்கிறாங்களா? யாருமே போக கூடாதுன்றாங்க. யாருக்கும் அலோடு இல்லைன்னா எல்லா கட்சியிலயும் அலோடு எல்லாருக்கும் உண்டு. எங்களுக்கு மட்டும்தான் அந்த நெருக்கடி கொடுக்குறாங்க தவிர மற்ற யாருக்கும் அந்த நெருக்கடி கொடுக்கறதே கிடையாது. நாங்க எங்களை பார்த்தா பயப்படுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. தளபதினாலே பயம் வந்துடுச்சு. எப்படியா இருந்தாலும் பயம். இவங்களை இன்னைக்கு கட்டுப்படுத்தலாம், ஆனா வருங்காலம் எங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. காவல்துறையில பெர்மிஷன் கேட்டப்பே குறிப்பிட்ட நிர்வாகிகள் குறிப்பிட்ட பேர் தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு ஓப்பன்ல பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சார். நேத்து நைட்ல தான் சேர்த்து நெருக்கடி கொடுக்குறாங்க. ஓப்பன்ல தான் உங்களுக்கு கிளீன் பண்ணி நீங்க பண்றதுக்கு தளபதி ஜீப்ல நின்று பேசுறதுக்கு அலோடு கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு எல்லாத்தையும் இது நாளைக்கு கட்டுக்கடங்காம இந்த கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் இதை பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. தளபதி மேல இருக்க பயம். தளபதி வந்துட்டாலே பயம் தான். அதுக்கப்புறம் இன்னும் இது சாதாரணமா இருக்குது. இன்னும் விட்டேன்னா இந்த 15 கிலோமீட்டர் தான் ஜனங்க நிற்கும். அதிகப்படியா விஜய் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அப்படிங்கன்னா, பனையூர் வீட்டுக்குள்ளே இருக்காரு, வெளியில வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் சமீப ரீதியா அதிகப்படியா அவர் மேல வைக்கப்பட்டுச்சு சார். ஆனா இந்த சொல்லி ஒரு வாரம் கூட ஒரு மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாரு. அவர் வீட்டிலே உட்காந்து சொன்னார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து முதல்ல வெளியில வரும்போது இந்த பயம் அவருக்கு நாளைக்கு இன்னைக்கே தெரியும். இப்பயும் அவங்களுக்கு தெரியும் அந்த பயத்தை பத்தி. தளபதி வெளியில வந்தா என்ன நடக்குதுன்றது இன்னைக்கு தெரியும் பாருங்க. அவர் இன்னைக்கு அந்த மந்திரி கூட இன்னைக்கு பயப்படுவார்.